வணக்கம். நான் ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அது என்ன டாபிக் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துடலாம். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய சாப்டர் என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். அடிப்படை உரிமைகள் பற்றி சீக்கிரமாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் நம்ம லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கிறதுனால 1 by 1 தான் கம்ப்ளீட் பண்ணி போக முடியும். நம்ம ரொம்ப எதிர்பார்த்த டாபிக் வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அப்படின்னு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்பவுமே நம்ம ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாப்டர்ல என்னென்ன டாபிக்லாம் பார்க்க போறோம் அப்படின்றத ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி நான் கொடுத்துருவேன். அப்போதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வரக்கூடிய சாப்டர்ஸ்ல என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சாப்டர் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இது. அண்ட் அதுக்கப்புறமா நம்மளுடைய கண்டென்ட் வைஸ் நம்ம லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்ல ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அது நம்ம 1 by 1 நெக்ஸ்ட் வீடியோல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், நம்மளோட ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சு எது வரைக்கும் இப்போ போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடைய சாப்டர்ஸ் அந்த என்டையர் சாப்டர் நான் எத்தனை டாப்பிக்காக டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனாக கொடுக்குறேன். அப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கண்டென்ட் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிக்சரில் கிளியராகவே தெரியுது. ஏதோ சில வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டச் பண்ணியிருப்பீங்க. மேபி சிலர் இந்த டாபிக் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களா பட்டி லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் படிக்க வரவங்களா இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக் அது மாறிடும். பிகாஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களால் கிளாரிட்டியாக படிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஃப்ரீடம் டு ரிலிஜியன், எஜுகேஷனல் ரைட்ஸ், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆக்சுவலாக ரிப்பீட் ஆயிருக்கு. இது கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு இருக்கணும். ஸோ இந்த 6 டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டாபிக்ல நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துறோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளோட லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா நிறைய பேர் இப்போ லைக் ரீசெண்டாக கேட்டது 6th எடிஷன் ரிவைஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. 6th ரிவைஸ்ட் எடிஷன். அதாவது எப்போ எடிஷன் எல்லா டைமும் புதுசாலாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. மேஜர் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அவங்க ரிவைஸ்ட் எடிஷன் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் புக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இதோடைய ரிவைஸ்ட் எடிஷன் இப்போ வந்திருக்கு. இந்த பிக்சர் எப்படி இருக்கும்னா ப்ளூ கலர்ல இருக்கும். இந்தியன் பாலிட்டியோடைய புக் கவர் அவங்க ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எடிஷன் நம்ம சைமல்டேனியஸாக பார்த்துடலாம். பிகாஸ் அது அப்டேட்டட் வெர்ஷன் தான். ஸோ நமக்கு இந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற கண்டென்ட் 98% சேமாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா சில கண்டென்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் நமக்கு ரிமூவ் பண்ணி மாற்றிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த அப்டேட் எல்லாமே அதில் இருக்கும். அந்த மாதிரி அப்டேட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அது எல்லாமே நம்ம அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வச்சே நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது அதே டாபிக் பார்க்கும்போது ரிவைஸ்ட் எடிஷன் அப்படின்றதுலேருந்தே நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நம்ம 6th எடிஷன் தான் பார்த்துருக்கோம். மேஜர் சேஞ்சஸ் இருக்காது. பிகாஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டென்ட் எடுக்கும் போதே நான் அப்டேட் பண்ணி தான் எடுத்தேன். ஸோ டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஏதாவது அடிஷனல் பாயிண்ட்ஸ் அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் செக் பண்ணிவிட்டு அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பிளேலிஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஒரு அடிஷனல் வீடியோ கொடுத்துறேன். அந்த 6th எடிஷனுக்கும் ரிவைஸ்ட் எடிஷனுக்கும் என்னென்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு அப்படின்றத ரெஸ்பெக்டிவ் பிளேலிஸ்ட்லேயே நான் ஒரு வீடியோவாக கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ தட் நமக்கு எப்போவுமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எப்பயாவது ஃபியூச்சரில் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறமா 7th எடிஷன் வந்துச்சுனாலும் நம்ம இப்போ பார்க்குற கண்டென்ட்லேருந்து எதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு, எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தனியாகவே நான் ஒரு வீடியோவை அந்த பிளேலிஸ்ட்டில் கொடுத்துட்றேன். ஸோ எப்போவுமே இந்த கண்டென்ட் நமக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ எந்த விதமான கன்ஃபியூஷன் இருக்காது. நம்ம அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாப்டர் ஸ்டார்ட் பண்ணல. சாப்டருடைய இன்ட்ரோடக்ஷன் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சாப்டர் இன்ட்ரோடக்ஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 12 இருந்து 35 வரைக்கும் இருக்கும். அண்ட் தென் நம்மளுடைய பார்ட் 3ல இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதுல மேஜரா என்ன இருக்குன்னா, 6 டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழ ரெஸ்பெக்டிவ் ஆர்டிகிள்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஆர்டிகிளையுமே நம்ம ரொம்ப கிளியரா வந்து படிக்கணும். பிகாஸ் இது வந்து நீங்க சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்றீங்களோ இல்லையோ, இல்ல ஸ்டேட் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்களோ இல்லையோ, டசன்ட் மேட்டர். பீயிங் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, கண்டிப்பா எல்லாருக்குமே நம்மளுடைய உரிமைகள் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்பயாவது நம்மகிட்ட நம்ம உரிமை பறி போகும்போது, இது என்னுடைய உரிமை, இது எனக்கு சொந்தமானது அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான் அத நம்மளால காப்பாத்திக்க முடியும். ஸோ நம்மளுடைய அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் என்ன அப்படின்றது சாதாரண ஒரு குடிமகன் கூட தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப இருக்கும்போது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க அண்ட் மோர் ஓவர் அதுவும் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த ரைட்ஸ வந்து மேலோட்டமா ரைட் டு ஈக்வாலிட்டினா அது 14 to 18 கவர் ஆகும். 14 இது, 15 இது, 17, 18னா இது அப்படின்ற மாரி படிக்காம, அதுக்குள்ள இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன? மக்களுக்கு அது ஏன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க? எந்த மாரி விதத்துல அதெல்லாம் வயலேட் பண்ண சான்சஸ் இருக்கு? அப்படி நடக்கும்போது அத எப்படி நம்ம வந்து வாங்கிக்க முடியும்? எந்த மாதிரியான அப்ரோச் நம்ம குடுக்கணும்? அப்படின்ற மாரி எல்லா விதத்திலயுமே நீங்க அத யோசிக்கணும். ஸோ ஒரு ரைட் வந்து வயலேட் பண்ற அளவுக்கு போகும்போது, நீங்க கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து திங்க் பண்ணணும். அஸ் அ சிட்டிசன் சைட்ல இருந்து திங்க் பண்ணணும். எப்பவுமே ஒரு பப்ளிக் சர்வன்ட் எப்படின்னா, லைக் ஹி ஷுட் பி அ மீடியன் பிட்வீன் தி மாசஸ் அண்ட் தி ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மக்களுக்கும், மக்களை ஆள்பவர்களுக்கும் இடையில் இருந்து 2 பேருடைய கண்ணோட்டம் என்னன்றத 2 பேருக்கும் நீங்க சரியா புரிய வைக்கிற வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க. அப்படி இருக்கிற உங்களுக்கு வந்து 2 பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூமே உங்களால புரிஞ்சுக்க முடியணும். அப்போ எல்லா ஆங்கிள்லயுமே இந்த ரைட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் பின்னாடி எந்த விதமான ப்ராப்ளம் வந்தாலும் உங்களால சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கிளியரா ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து பார்க்க போறோம். ஸோ ஜஸ்ட் அங்க இருக்க ஒரு கன்டென்ட்ட மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாம, அதனுடைய ரூட் வரைக்குமே நம்ம போய் அந்த கன்டென்ட்டோடைய எசன்ஸ் எடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா சாப்டர்ஸ்லயுமே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 100% கிளாரிட்டி வந்திருக்கும் அப்படின்றது உங்களுடைய கமெண்ட்ஸ் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் யூ ஆல். அட் தி சேம் டைம் இந்த சாப்டரையுமே நம்ம அதே மாதிரி கொண்டு போகலாம். ஸோ இந்த சாப்டரை மெயினா எப்படி டிவைட் பண்ணியிருப்பாங்கன்னா, ரைட் டு ஈக்வாலிட்டி ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் இருக்கும். ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 19ல இருந்து 22 வரைக்கும் இருக்கும். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றது ஆர்டிகல் 23யும் 24ம். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அப்படின்றது ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரைக்கும் இருக்கும். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படின்றது 29 and 30. கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்றது ஆர்டிகல் 32, 31 ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு மேஜரா இந்த இன்ட்ரடக்ஷன்ல பார்க்க போற கண்டென்ட். ஸோ இதுதான் அவங்க ரொம்ப எலாபரேட்டா டாபிக் வைஸ் டிவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த மேஜரா 6 டாபிக், அந்த 6 ரைட்ஸை நம்ம எத்தனை டாபிக்கா டிவைட் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்றது டேபுலேஷன்ஸ்ல அவங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் பத்தின ஒரு அடிப்படை இன்ஃபர்மேஷன் நம்ம ஆரம்பிக்கணும். எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பிஃபோர் ஸ்டார்ட் ஸ்டடிங் த டெக்ஸ்ட் புக், அந்த டெக்ஸ்ட் புக் பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் எடுத்தோடனே டெக்ஸ்ட் புக் எடுத்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து படிக்கிறத விட்டுட்டு, அந்த டெக்ஸ்ட் புக் யார் எழுதுனது, எப்போ எழுதுனாங்க, எதுக்காக எழுதுனாங்க, யாருக்காக எழுதுனாங்க, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட் புக் மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க, எதை மையமா வச்சு அதை டிவைட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு சாப்டருக்குள்ள என்னென்ன சப் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய லைக் சோர்ஸ் என்னது, எங்க இருந்து அந்த சோர்ஸ் அவங்க கேதர் பண்ணியிருக்காங்க, இப்படி பல தரப்பட்ட விஷயத்துல நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் டெக்ஸ்ட் புக்கை படிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சு நீங்க படிப்பீங்க. ஸோ அதனால தான் டெக்ஸ்ட் புக்கோடைய நம்மளுடைய இண்டெக்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த டெக்ஸ்ட் புக் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோலயே நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஜஸ்ட் அந்த கண்டென்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ என்டையர் டெக்ஸ்ட் புக் ஆஃப் லட்சுமிகாந்த் 11 சாப்டர்ஸ் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க். இதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 11 பார்ட்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் 6 பார்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்ட் 1 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஒரு 18 வீடியோ பார்த்துருக்கோம். பார்ட் 2 மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு 15 வீடியோ. பார்ட் 3 சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு 32 வீடியோ பார்த்துருக்கோம். ப்ரியாம்பல்ல 19 டாபிக்ஸ் 19 வீடியோஸ் பார்த்துருக்கோம். பார்ட் 5 யூனியன் அண்ட் ஸ்டேட்டில் 20 டாபிக்ஸ் அண்ட் 6 பொறுத்த வரைக்கும் 9 கண்டென்ட் தான் இருக்கும், 9 டாபிக்ஸ் தான் இருக்கும். ஆனால் டாபிக்ஸ் எல்லாமே பெருசாக இருக்கிறதுனால நான் சப் டாப்பிக்காக ஆட் பண்ணி லைக் 2A 3A அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ ஆல் டுகெதர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 22 வீடியோ நமக்கு வருது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிட்டோம். அண்ட் ஒவ்வொரு டாபிக்லேயுமே நான் வந்து ஒரு குவிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். குவிஸ் 1, குவிஸ் 2 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து குவிஸ் 6 வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருக்கோம்.
அதுக்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கான ரெஸ்பெக்டிவ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அஸ் அ பிளேலிஸ்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த டாபிக் வேணும்னாலும் அந்த டாப்பிக்கை எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே ரொம்ப ரொம்ப பெரிய டாபிக் அதுதான். அண்ட் சாப்டர் 1லயே லென்த்தி டாபிக் இதுதான். இதுக்கப்புறம் பார்க்க போகிற டிபிஎஸ்பியாக இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் டியூட்டி, அமெண்ட்மெண்ட், பேசிக் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்த வீடியோஸ் மாதிரி நார்மல் டாப்பிக்காக தான் இருக்கும். ஒரு எப்படி பார்த்தாலும் 25 வீடியோக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான் இருக்குது லென்த்தியான சாப்டர். ஸோ நம்ம வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக சீக்கிரமாக முடிக்கணும். ஸோ 60 வீடியோ டோட்டலாக இதில் இருக்குது. ஸோ என்னென்ன மாதிரி டாப்பிக்லாம் டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் என்னென்ன டாபிக்லாம் பார்த்துருக்கோன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பார்த்தோம். சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் இனிஷியலாக வந்து எல்லா விதமான சேலியன்ட் ஃபீச்சர்ஸுமே டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து கிரிட்டிசிசம், பார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், ஷெடியூல், சோர்சஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டோம். ப்ரியாம்பிள் அப்படின்றதுல கீவேர்ட்ஸ், ப்ரியாம்பிள் இஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், சிக்னிஃபிகன்ஸ், அமெண்டபிலிட்டி இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. யூனியன் அண்ட் டெரிட்டரி அப்படின்றதுலையுமே மேஜராக நம்ம எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தது சிட்டிசன்ஷிப். இதுவுமே ஆல் டுகெதர் எல்லா டாப்பிக்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக். ஸோ 60 டாபிக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 60 டாபிக் என்னன்றது நான் 1 by 1 ரீட் பண்ணுறேன். அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் கொடுக்குறேன். பிகாஸ் இந்த வீடியோ ஃபுல்லாகவே சாப்டர் இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். இதுக்கு அடுத்த டாப்பிக்ல இருந்தால் நம்ம வந்து கண்டென்ட் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இனிஷியலாக வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நாளைக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது பேசிக் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கில் அவங்க சாப்டர் ஆரம்பிக்கும் போதே ஒரு அறிமுகத்தோடு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பகுதி வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு வச்சு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஃபீச்சர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லைக் அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள்லாம் என்ன அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அப்போ டேரெக்டாக ஆர்டிகல் 12 இருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஆர்டிகல் 12 என்னன்னா ஒரு மாநிலத்தோடைய டெஃபினேஷன் என்ன, அதை மாநிலம் இல்லை ஸ்டேட்டோடைய டெஃபினேஷன். ஸ்டேட் அப்படின்ற வார்த்தையில எதெல்லாம் உள்ள வரும், இன்க்ளூட் ஆகும் அப்படின்றத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 13 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குள்ள வராத லாஸ்லாம் என்ன, இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூட மேட்ச் ஆகாம அதை வயலேட் பண்ற மாதிரி சட்டங்கள் வந்துச்சுன்னா அதை செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. அதை பத்தி இதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த டாபிக்ல. அப்புறமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அட் அ கிளான்ஸ், அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஒரு பிக்சர்ல, ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அந்த மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயுமே அவங்க டேப்லேஷன்ல டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஒரு வீடியோல பார்த்துல. நான் வந்து டாபிக் வைஸா ஸ்பிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அப்படி எடுத்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு சடனாக ஏதாச்சும் டாப்பிக்ல, ஃபார் எக்ஸாம்பிள் மண்டல் கமிஷன்ல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா அது நான் உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கோட மர்ஜ் பண்ணி கொடுத்தா அந்த டாபிக் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடுவீங்க, எதுல வருன்னே தெரியாது உங்களுக்கு. ஸோ அந்த டாப்பிக்கை தனியாக எடுத்து கொடுக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக எடுத்து நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும். அதனால நான் டாபிக் வைஸ் உள்ள கூட சப் டாபிக்ல இருந்து டாபிக் வைஸ் எடுத்து தான் நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போதான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் ஃபாரினர்ஸ். நம்ம ஆக்சுவலாக அந்த சிட்டிசன்ஷிப்பில் ஒரு டாபிக் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். கண்டென்ட் அவங்க கொடுக்கல ஆக்சுவலி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் இருக்குது, எதெல்லாம் ஃபாரினர்ஸும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரி அவங்க அதில் இன்க்ளூட் பண்ணலை. பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த ஆர்டிகல் 14 இருந்து 32 வரைக்கும் எதெல்லாம் சிட்டிசன்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ண முடியும், எது மற்றவங்களாலும் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ற 2 கேட்டகரி இருக்கு. ஸோ அந்த கேட்டகரி பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். ஈக்குவாலிட்டி ஆஃப் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, இது வந்து நம்மளுடைய ஆர்டிகல் 14 வந்துடும். 14 சம்மந்தப்பட்டதான் இதுவும். ரூல் ஆஃப் லா, எக்ஸப்ஷன் டு ஈக்குவாலிட்டி, இந்த டாபிக் எல்லாமே ஆர்டிகல் 14ஓட வருது. அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15 வந்துடும். இதுவும் ஆர்டிகல் 15 தான், இதுவும் 15 தான். இது வந்து ஆர்டிகல் 16 சம்மந்தப்பட்டது. எம்ப்ளாய்மெண்ட்ல எப்படி நம்ம சமத்துவத்தை கொண்டு வரது அப்படின்றது. மண்டல் கமிஷன் அதோட சம்மந்தப்பட்டது தான். ரிசர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் இது இருக்கு இல்லையா, அந்த டாபிக்குமே அதில் வந்துடும். அண்ட் இது வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படின்றது ஆர்டிகல் 17 அண்ட் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படின்றது ஆர்டிகல் 18. ஓகேவா? ஸோ டாபிக் வைஸாக கொடுத்துருப்பாங்க. இப்படி 1 by 1 பார்க்குற மாதிரி இருக்கும். ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் 6 ரைட்ஸ் அப்படின்றது ஆர்டிகல் 19. ஸோ அதில் நமக்கு பேசிக்காக 6 உரிமைகள் இருக்கும். இதுலேருந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டாபிக் நம்ம பார்ப்போம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனாக என்னது, அதை 19(1)A அப்படின்னு சொல்லுவாங்க.
ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளினா என்ன, அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ், ப்ரொஃபஷன் எல்லாமே தனித்தனியாக பார்த்துக்கலாம். அண்ட் இந்த பார்ட் வந்து ஆர்டிகல் 20ல கவர் ஆகும். ஆக்சுவலி ஆமாம் 2021 ஆமாம் கரெக்டு தான். ஸோ கன்விஷன் ஆஃப் அஃபென்ஸ், அதாவது நோ டபுள் ஜியோபால்ரி, நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா, நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படிலாம் வரும். ஸோ ஆர்டிகல் 20 சம்மந்தப்பட்டது. இந்த 2 பார்ட்டுமே வந்து ஆர்டிகல் 21 சம்மந்தப்பட்ட டாபிக். ரைட் டு எஜுகேஷனும் அதிலே வந்துடும். அண்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அப்படின்றது ஆர்டிகல் 22ல வரக்கூடியது. டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங் அப்படின்றது ஆர்டிகல் 23. சைல்ட் லேபர் அப்படின்றது ஆர்டிகல் 24. அண்ட் இந்த டாபிக் இருக்கு இல்லையா, இது வந்து ரைட் டு ரிலிஜன், சாரி ஆமாம் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜனில் வந்துடும். ஆர்டிகல் 25, 26, 27, 28 நாலுமே வந்து ரிலிஜன் சம்மந்தப்பட்டதான். ஸோ 25 இதோட வந்துடும். அண்ட் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அப்படின்றது 26ல வரக்கூடியது. 27 எல்லாமே இதுலேயே கவர் ஆயிரும். 28ல வந்துடும். ஓகே. அண்ட் இது பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டிஸ் ரைட் ஆர்டிகல் 29, ஆர்டிகல் 30. ஓகேவா. ஸோ கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த பார்ட்டில் வரக்கூடியது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். இதில் தனித்தனியாக இருக்கும். அதாவது ரிட் மூலியமாக தான் நம்மளுடைய உரிமைகள் நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு உரிமைகளாக எடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு ரிட்டாக எடுத்து நீதி பேராண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேபியஸ் கார்பஸ், ஆட்கொணர்வு மனு, அண்ட் மேந்தமஸ்னா வி கமாண்ட், ப்ரொஹிபிஷன், சர்ச்சரே, கோவாரண்டோ, இந்த 5 விதமான நீதி பேராண்மை வச்சு தான் நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் பறி போகும்போது நம்மளால வாங்கிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சில இடங்களில் நம்ம இப்போ என்ஜாய் பண்ணக்கூடிய உரிமைகள் இருக்கு இல்லையா, அடிப்படை உரிமைகள், இது எல்லாமே மார்ஷியல் லாவுக்கு வராது. அதாவது யாரெல்லாம் டிஃபென்ஸில் இருக்காங்களோ அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு இந்த ரைட்ஸ் எல்லாமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இது எல்லாமே நம்ம அங்கே ஃபாலோ பண்ண முடியாது. அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பேசிக்காக கொடுத்த இந்த அடிப்படை உரிமைகள் வந்து மார்ஷல் லா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. எதுலலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மார்ஷல் லா வெர்சஸ் நேஷனல் எமர்ஜென்சி, அதாவது நம்ம ஒரு தேசிய பிரகடனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எமர்ஜென்சி காலம் வரும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதெல்லாம் வயலேட் ஆயிரும். ஆனால் மார்ஷல் லா அவங்களுக்கும் நம்மளோட எமர்ஜென்சிக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மார்ஷல் லாக்கும் நார்மல் டேஸ்ல நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, இதெல்லாமே நமக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எஃபெக்டிங் சர்டன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது சில அடிப்படை உரிமைகளுக்கும் டிபிஎஸ்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம்ல கிளாஷ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக சில மாற்றங்கள் செஞ்சாங்க. அந்த மாற்றங்கள்லாம் என்ன அப்படின்றது பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்மளோட ரைட் டு ப்ராப்பர்ட்டியோட பொசிஷன் என்ன, ஏன்னா நம்மளுடைய 6 பேசிக் ரைட் நம்ம பார்த்தோம் இல்லையா ரைட் டு ஃப்ரீடம்ல, அதில் 7வது உரிமையா சொத்துரிமை இருந்துச்சு. அதை வந்து இப்போ லீகல் ரைட்டா மாத்திட்டாங்க. அடிப்படை உரிமையில ரிமூவ் பண்ணி லீகல் ரைட்டா மாத்திட்டாங்க. ஸோ அதனுடைய பொசிஷன் எப்படி மாற்றப்பட்டுச்சு, என்ன அமெண்ட்மெண்ட் அதுக்கு போட்டாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சேவிங் ஆஃப் லாஸ் ப்ரொவைடிங் ஃபார் அக்வஸ்டேஷன்ஸ் ஆஃப் எஸ்டேட், இதுவுமே அதே மாதிரி தான் சொத்துகள் வாங்குறது பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள். வேலிடேஷன் ஆஃப் சர்டன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஸோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நம்மளோட அடிப்படை உரிமைகள் பற்றின ஒரு விஷயங்கள். லைக் சில உரிமைகள் சில ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எப்படி வேலிடாக கொண்டு வராங்க, அந்த டிபிஎஸ்பி சொன்ன இல்லையா அந்த கிளாஷ் வரும்போது இல்லை மற்ற லாஸ் கிரியேட் பண்ணும்போது அதை எப்படி அவங்க வேலிடாக கொண்டு வராங்கன்றது. சேவிங் ஆஃப் லாஸ் கிவிங் எஃபெக்ட் டு சர்டன் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ், சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை குறைவு பண்ணிட்டு டிபிஎஸ்பிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நடந்த அமெண்ட்மெண்ட்லாம் எது. ஃபைனலாக நம்மளுடைய அடிப்படை உரிமையை எப்படிலாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்கணும். அண்ட் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸுடைய முக்கியத்துவம் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். நம்மளுடைய பார்ட் 3ல இல்லாமல் மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் அப்பார்ட் ஃப்ரம் பார்ட் 3 வேற இடங்கள் வேற பார்ட்ஸ்லயோ இல்லை வேற ஆர்டிகல்ஸ்லயோ எங்கெல்லாம் அடிப்படை உரிமைகள் மறைமுகமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஃபைனலாக எப்போவுமே நம்ம ஒரு சாப்டர் முடிக்கும் போது என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் இதோட சம்மந்தப்பட்டதுன்னு பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி ஃப்ரம் தி பிகினிங் ஆர்டிகல் 12 இருந்து 35 வரைக்கும் எல்லா ஆர்டிகல்ஸுமே நம்ம பார்த்துடலாம். அண்ட் அதுக்கப்புறமா நோட்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ். ஆக்சுவலாக வந்து சிட்டிசன்ஷிப் டாப்பிக்லேருந்து நம்ம இந்த டாபிக் ஆரம்பித்தோம்.
பட் இந்த சாப்டர்ல என்ன பண்ண போறேன்னா, எங்கெல்லாம் அவங்க அந்த நம்பர்ஸ் இண்டிகேட் பண்ணியிருக்காங்களோ, அத அதனோட ரெஸ்பெக்டிவ் பாயிண்ட்ஸ் நான் பின்னாடி இருந்து எடுத்து வித்தின் தி பிராக்கெட் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ தட் நம்ம இங்க தனியா அது பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது. அண்ட் குவிஸ் 7 அண்ட் அனாலிசிஸ் அப்படின்றது ஃபைனலா பார்க்குற மாதிரி இருக்கும். இது மட்டும் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த குவிஸ் எல்லாமே அரவுண்ட் மேக்ஸிமம் 15 கொஸ்டின்ஸ்குள்ள தான் இருந்துச்சு. சிலது மட்டும் ஃபர்ஸ்ட் டாபிக் மட்டும் தான் 20 கேள்வியோ என்னமோ இருந்தது. மற்றபடி எல்லாமே 10, 15 அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல டோட்டலா பார்த்தீங்கன்னா 80 கேள்விகள் இருக்கு. லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்ல இந்த சாப்டர் சம்மந்தமா 80 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே குவிஸா கொடுத்துட்டோம் அப்படின்னா லைக் இட் வில் கோ அரௌண்ட் மோர் தென் 2 ஹவர்ஸ் கிட்ட போயிடும். நம்ம ஒவ்வொரு நிமிஷம் ஆட் பண்ணி எடுக்கும் போது 2 ஹவர்ஸ்க்கு மேலே போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்கிப் பண்ணி நான் வந்து குவிஸ் 7A, 7B, 7C அண்ட் 7D அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு குவிஸ்லையுமே 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். 20 கேள்விகள் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த 80 கொஸ்டின்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஆக்சுவலாக 85 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 85 கேள்விகள், கடைசி மட்டும் நம்ம 25 கேள்வி பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷனும் தனித்தனியாகவே நான் கொடுத்துட்றேன். 7Aக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் தனி வீடியோவாகவும், அந்த மாதிரி நம்ம வந்து 4 குவிஸ் அண்ட் 4 எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி பார்த்தாலே ஒவ்வொரு வீடியோவும் மோர் தென் ½ அன் ஹவர் போயிடும். நம்ம மொத்தமாக போட்டோம்னா 2 ஹவர்ஸ்க்கு மேலே போகும். அது வந்து கன்வீனியன்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை டோட்டலாக நம்ம வந்து 60 டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் மினிமம் பார்த்தாலும் ஒரு மாசத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் நவம்பர் எண்டுக்குள்ள ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். முடிஞ்சா அதுக்கு முன்னாடியே நான் முடிச்சிடுறேன். மேக்ஸிமம் நம்மளோட டெட்லைன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நவம்பர் 25, ஓகேவா? அந்த ரேஞ்சில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம், நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் டே வரதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை முடிச்சிடலாம். நவம்பர் 26 அன்னைக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் டே வரும். ஸோ அந்த டேட்டுக்குள்ள நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை முடிச்சிடலாம். அண்ட் அந்த டேட்ல நம்ம டிபிஎஸ்பி வந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, இதான் நம்மளுடைய டார்கெட். ஸோ இந்த டார்கெட் வந்து நல்லபடியாக போகணும். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இடைப்பட்ட நேரத்தில் எந்த விதமான பிரேக்கோ இல்லை வாட் டு சே லைக் நம்ம எதிர்பார்க்காத திருப்பு முனைகள்லாம் எதுவும் வராமல் நல்லபடியாக அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸோ கண்டிப்பாக நமக்கு இயற்கை உதவி செய்யணும். நல்லபடியாக நம்ம ஆரம்பிச்சு நல்லபடியாக முடிக்கலாம். இதுக்கு முன்னாடி எல்லா சாப்டர்ஸுமே ஆரம்பிக்கும் நல்லதான் ஆரம்பிப்போம், நல்ல ஒரு பிரேக் வரும், அதுக்கப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் நம்ம அதை முடிக்கிற மாதிரி ஆச்சு. பட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான டாபிக். அதனால ஒரு ஃப்ளோவில் வந்து நம்ம போயிடுவோம். ஸ்கிப் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூஷன் வந்து கிடைக்காது. ஸோ ஆஸ் லாங் as பாசிபிள் உங்களால் இந்த வீடியோவை உங்களுடைய கோ ஆஸ்பிரன்ஸ் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேர் வந்து இன்னுமே ரைட் பிளாட்ஃபார்ம் கிடைக்காம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே ஆர் வேஸ்டிங் தேர் டைம். ஸோ உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற உதவி யார் மூலியமாவது உங்களுக்கு கிடைக்கும். எப்போவுமே அதுதான், வாட் ஆர் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எதை நம்ம விதைக்கிறோமோ அதை நம்ம அறுவடை பண்ணுவோம். காலங்காலமாக சொல்லக்கூடிய விஷயம் தான் அது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் மற்றவங்க மூலியமா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஸோ கீப் ஷேரிங். அதான் நம்மளுடைய சேனலோடைய தாட்டே அதுதான். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடையதை ஷேர் பண்ணுங்க. பகிர்வோம், படிப்போம், வெற்றி அடைவோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் இது மூலியமா பெனிஃபிட் ஆறீங்களோ கண்டிப்பா உங்களுடைய சர்க்கிளில் ஆஸ்பிரன்ஸ் ஒரு மினிமம் 10 பேரா தெரியும். உங்க கூட படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி நீங்க படிச்ச சர்க்கிளா இருக்கட்டும், இல்லை நீங்க வேற ஏதாவது ஒரு அகாடமியில் ப்ரிப்பேர் பண்றவங்களுடைய கான்டாக்ட் வச்சிருப்பீங்க. ஸோ அவங்க மூலயமா உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அது பண்ணுங்க. ஸோ தட் கண்டிப்பாக இது வந்து தேவைப்படுற ஆஸ்பிரண்ட்க்கு போய் ரீச் ஆகும். ஷேர் பண்ணல ஒன்றும் ஆக போகிறது இல்லை. பக்கம் பக்கமாக ஸ்டேட்டஸ் எதோ வைக்கிறீங்க பண்ணுறீங்க. ஸோ அதனால பெனிஃபிட் யாருக்கும் வரப்போகிறது இல்லை. பட் இதனால நிச்சயமாக யாருக்காவது ஒருத்தருக்கு பெனிஃபிட் ஆனால் கூட உங்களுக்கு நிச்சயமாக அதுக்கான பிளெஸிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் நம்மளுடைய அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன். ஸோ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடைய இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்லேருந்து ஆரம்பித்து லாஸ்ட் நோட்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் வரைக்கும் நம்ம லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் படிக்க போகிறோம். ஸோ நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றி.